صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே 16வது அத்தியாயம் 5 மற்றும் 6வது வசனங்களிலே கால்நடைகளை குறித்து அல்லாஹ் பேசிவிட்டு ஒமின்ஹா தஅகுலூன், அந்த கால்நடைகளை நீங்கள் புசிக்கின்றீர்கள், சாப்பிடுகின்றீர்கள் என்றும் அல்லாஹ் அந்த வசனத்திலே பேசுகின்றார். அப்ப கால்நடைகள் படைக்கப்பட்ட நோக்கங்களில் ஒன்று மனித சமுதாயம் அதை சாப்பிட வேண்டும். அல்லாஹ் ஒன்றை சாப்பிடுவதற்கு அனுமதி கொடுக்கிறார் என்றால் அதிலே நன்மைகள் இருக்கும், கட்டாயம் அதிலே நன்மைகள் இருக்கும். ஆட்டிறைச்சியின் சாப்பிடுவதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் மனித சமுதாயத்திற்கு கிடைக்கிறது என்பதை சென்ற தொடர்களிலே நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலே மாட்டிறைச்சி சாப்பிடுவதினால், இன்றைக்கு செல்வந்தர்கள் மட்டும்தான் ஆட்டிறைச்சி சாப்பிடுகின்ற அளவிற்கு நிலைமை இருக்கிறது. ஏழைகளை பொறுத்த மட்டிலும், நடுத்தர மக்களை பொறுத்த மட்டிலும் அவர்கள் விரும்பி சாப்பிடுவது மாட்டிறைச்சியைத்தான். மாட்டிறைச்சி சாப்பிடுவதன் மூலமாக மனித சமுதாயத்திற்கு நன்மைகள் இருக்கின்ற அதே நேரத்திலே சில தீமைகளும் அதிலே இருக்கத்தான் செய்கிறது. எந்த ஒன்றை நாம் எடுத்துக்கொண்டாலும் இறைவன் ஆகுமாக்கிய, ஹலால் ஆக்கிய உணவாக இருக்கட்டும், பானங்களாக இருக்கட்டும், அதை நாம் அளவோடு சாப்பிட்டால் மட்டும்தான் நன்மை இருக்கும். அளவுக்கு அதிகமாக அவைகளை நாம் புசிக்கின்ற பொழுது அதில் தீமைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதை அல்லாஹ்வே திருக்குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்வான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. ஆகுமாக்கப்பட்ட ஒன்று என்பதற்காக அளவுக்கு அதிகமாக நாம் அதை புசிப்பது கூட. பால் இருக்கிறது, தேன் இருக்கிறது, இதுவெல்லாம் நமக்கு ஆகுமாக்கப்பட்ட பானங்கள் தான். அதை அளவோடு நாம் உட்கொள்ள வேண்டும். அளவுக்கு அதிகமாக நாம் சாப்பிடுகின்ற பொழுது அது உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் என்பதை சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. அதுபோன்றுதான் ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற கால்நடைகளின் இறைச்சிகள் சாப்பிடுவதற்கு ஆகுமாக்கப்பட்டிருந்தாலும் கூட இறைவன் கூறுவதை போன்று அவைகளை அளவோடு நாம் சாப்பிட வேண்டும். அளவோடு சாப்பிட்டால் அதில் நன்மைகள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இறைவனாலும் இறை தூதராலும் தடை செய்யப்பட்ட, ஹராமாக்கப்பட்ட உணவாக இருக்கட்டும், பானங்களாக இருக்கட்டும், அதில் நன்மைகளே இருக்காது. ஒரு விழுக்காடு கூட நன்மையே இருக்காது. மதுபானத்தை எடுத்துக்கொள்வோம், பன்றி இறைச்சியை நாம் எடுத்துக்கொள்வோம், இரத்தங்களை நாம் எடுத்துக்கொள்வோம், அவைகளிலே நன்மைகள் ஏதாவது இருக்கிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது. அது முழுக்க முழுக்க தீமைகள் தான் அதிலே நிறைந்து நிற்கும் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமே கிடையாது. அப்ப இறைவனால் புசிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட ஆட்டு இறைச்சியாக இருக்கட்டும், மாட்டு இறைச்சியாக இருக்கட்டும், ஒட்டகை இறைச்சியாக இருக்கட்டும், கோழி இறைச்சியாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், இவைகளை எல்லாம் நாம் அளவோடு புசித்து வந்தால் அவைகள் மூலமாக
அல்லாஹ் மனித உடலுக்கு நன்மைகளை தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. மாட்டு இறைச்சி இருக்கிற ஏழைகளின் இறைச்சி என்று கூட அதற்கு பேர் சொல்வார்கள். அந்த மாட்டு இறைச்சியிலே உயர்தரமான புரதங்கள் அடங்கியிருக்கிறது, இரும்பு சத்துக்கள் அடங்கியிருக்கின்றது, துத்தநாகம் அடங்கியிருக்கின்றது மற்றும் வைட்டமின் B12 என்று சொல்லப்படுகின்ற சத்தும் அதிலே நிறைந்துள்ளது என்பதாக மருத்துவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே 2 இடங்களிலே ஒரு செய்தியை பதிவு செய்து வைத்திருக்கின்றார். ஒன்று சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயம் 7வது வசனம், இரண்டாவது சூரத்துல் நஹ்ல் தேனி அப்படிங்கிற அத்தியாயத்தில் 43வது வசனம். இந்த 2 வசனங்கள்ல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, ஃபஸ்அலு அஹ்லல் ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அது சம்பந்தமாக யார் படித்திருப்பார்களோ, யார் கற்றிருப்பார்களோ, யார் அது சம்பந்தமான அறிஞர்களாக இருப்பார்களோ அவர்களிடம் சென்று நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாட்டிறைச்சி சாப்பிடுவதன் மூலமாக, ஆட்டிறைச்சி சாப்பிடுவதன் மூலமாக, கோழி இறைச்சி சாப்பிடுவதன் மூலமாக என்ன நன்மைகள் என்பது குர்ஆன்ல கிடையாது. அல்லாஹ் அதை சாப்பிடுவதற்கு அனுமதி தந்திருக்கின்றார். அனுமதித்தால் அதில் நன்மைகள் இருக்கும். ஆனா என்னென்ன நன்மைகள் இருக்கும் என்பதை யார்கிட்ட போய் நம்ம கேட்கணும்? அது சம்பந்தமாக யாரு படித்திருப்பார்களோ அவர்களை சந்தித்து நாம் கேட்க வேண்டும். மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? மாட்டு இறைச்சியிலே புரதங்கள் அதிகமாக இருக்கிறது, அதே நேரத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது, உடலுக்கு தேவையான துத்தநாகம் அதிகமாக இருக்கிறது, B12 என்று சொல்லப்படுகின்ற சத்துக்கள் நிறைவாக காணப்படுகிறது. அதை நீங்கள் தாராளமாக புசிக்கலாம். தசை வளர்ச்சிக்கு அது உதவி செய்யும். நோய் எதிர்ப்பு சக்தியை மாட்டு இறைச்சி அதிகமாக்கும். இரத்த சோகையை முற்றிலுமாக தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த மாட்டு இறைச்சிக்கு இருக்கிறது. மூளை ஆரோக்கியமாக மேம்படுவதற்கு தேவையான சத்துக்கள் அந்த மாட்டு இறைச்சியிலே அதிகம் காணப்படுகிறது என்று மருத்துவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மருத்துவர்கள் சொல்றத நம்பலாமான்னா நம்பித்தான் ஆகணும். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றானே, ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாத ஒன்றை மருத்துவம் சம்பந்தமாக இன்ஜினியர் போய் கேட்கக்கூடாது, கட்டிடம் சம்பந்தமாக மருத்துவத்தை போய் நம்ம கேட்கக்கூடாது. அந்தந்த துறைகளில் யார் கற்றிருக்கிறார்களோ அந்த துறை சம்பந்தமான வினாக்களை எல்லாம், சந்தேகங்களை எல்லாம் அந்தந்த துறையை கற்றவர்களிடம் சந்தித்து நாம் கேட்க வேண்டும். மார்க்க சம்பந்தமான சந்தேகங்களை குர்ஆன் ஹதீஸை கற்ற மார்க்க அறிஞரிடத்திலே கேட்க வேண்டும். சமையல்காரர்களிடம் போய் கேட்டுட்டு இருக்க கூடாது. சமையல் குறிப்பு கொண்டு போய் ஆடியங்கள்கிட்ட, டாக்டர்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது, கலெக்டர்கிட்ட போய் கேட்கக்கூடாது. அப்ப சமையல் சம்பந்தமான செய்திகள், சந்தேகங்களை சமையல் வல்லுநர்களிடம் சென்று நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு நன்மைகள் அதிலே நிறைந்திருக்கின்ற காரணத்தினால்தான் அவைகளை நீங்கள் சாப்பிடுங்கள், வமின்ஹா தஅகுலூன், அதை நீங்கள் புசிக்கின்றீர்கள் என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். எந்த ஒன்றையும் அளவுக்கு அதிகமாக நாம் செய்வது கூட, வணக்க வழிபாடுகளை கூட அளவோடு தான் நாம் செய்ய வேண்டும். சில பேர் உம்ராவுக்கு போறாங்க, ஓய்வே இல்லாம தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஓய்வே இல்லாம உம்ராவுக்கு மேல உம்ரா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நன்மையா? அதனால உடல் பலவீனம் ஏற்பட்டு கடமையான தொழுகைகளை கூட தொழுக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி தோழர் ஆண்டு முழுக்க நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கின்றார். அவரை கூப்பிட்டு என்ன சொன்னாங்க? மாசத்துக்கு 3 நாள் நோன்பு வைப்பான்டாங்க, எனக்கு சக்தி இருக்கின்றாரு. அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வை என்று சொன்னார்கள். அப்ப இபாதத்துகளை கூட அளவுக்கு அதிகமாக செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை என்று இருக்கின்ற பொழுது
சாப்பிடுகின்ற விஷயத்திலும் சரிதான், குடிக்கின்ற விஷயத்திலும் சரிதான். ஹலாலாக இருக்கிறது, ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக அளவுக்கு அதிகமாக அதை உட்கொண்டால், சாப்பிட்டால் கடைசில நன்மைக்கு பதிலாக தீமைகள் தான் ஏற்படும் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அளவுக்கு அதிகமாக மாட்டிறைச்சி சாப்பிட்டால் இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும், இரத்த நாளங்கள்ல அடைப்புகள் ஏற்படும். ஏன்னா அதுல கொலஸ்ட்ரால் அதிகம். கொலஸ்ட்ரால் தேவைதான், உடம்புக்கு தேவைதான், அது அளவோடு இருக்க வேண்டும். அப்ப இரத்த நாளங்களிலே இரத்தங்கள் உறைந்து அடைப்புகள் ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகம் என்பதாக அதே மருத்துவர்கள் தான் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால எதையுமே நாம் அல்லாஹ் அனுமதித்தாலும் அதை அளவோடு தான் நாம் பயன்படுத்த வேண்டும். சுகர் வியாதி உள்ளவர்கள், அதாவது சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் மாட்டிறைச்சி சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். மருத்துவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அப்படியே ஆசைப்பட்டாலும் வாரத்திற்கு ஒரு முறை, அந்த ஒரு முறையும் ஒரு வாரத்துக்கு தேவையான இறைச்சியை ஒரேடியே அமைக்கிற கூடாது. 1-2 துண்டு ஒரு ஆசைக்கு நாம் என்ன செய்யலாம், சாப்பிட்டுக் கொள்ளலாம். அடுத்து சொல்றாங்க, சுகர் வியாதி உள்ளவர்கள் மாட்டு இறைச்சியை அதிகமாக உட்கொண்டால் இதயம் ஆரோக்கியம் பாதிப்பு ஏற்படும், இரத்த சர்க்கரை அளவு சற்று அதிகமாகிவிடும் என்பதை கூட மருத்துவ உலகம் எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறது. மாட்டு இறைச்சியில வைட்டமின் ஏ சத்து அதிகம். வைட்டமின் ஏ அதிகமாக சாப்பிடுவதன் மூலம் கண் பார்வை அதிகரிக்கும், அதுவும் அளவோடு தான் சாப்பிட வேண்டும். வைட்டமின் கே மாட்டு இறைச்சியில் உண்டு. இந்த வைட்டமின் கே இருக்கிறது, எலும்புகள் வலுப்பெறுவதற்கு அது உறுதுணையாக இருக்கும் என்பதாக மருத்துவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். யாரெல்லாம் அதை சாப்பிடுவது கூடாது? கொழுப்பு சத்து நிறைந்தவர்கள் மாட்டிறைச்சியை தொட்டு கூட பார்ப்பது கூடாது. அதே நேரத்திலே சுகர் வியாதி உள்ளவர்கள் சாப்பிடுவது கூடாது. இதனால தமனிகளில், இரத்த நாளங்களிலே அடைப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நமக்கு அனுமதித்திருந்தாலும் கூட சில நபர்கள், சில நோயாளிகள், இப்ப கேன்சர் போன்ற நோய் உள்ளவர்கள் மாட்டிறைச்சி சாப்பிடுவது கூடாது என்பதை கூட மருத்துவ உலகம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த உணவாக இருந்தாலும், எந்த பானமாக இருந்தாலும் இஸ்லாம் அதை அனுமதிக்கிறதா என்பதை முதலிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாம் அனுமதித்திருந்தால், அனுமதிக்கவில்லை என்றால் அதை தொட்டு கூட பார்ப்பது கூட. அனுமதித்தால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போன்று சாப்பிடுங்கள், குடியுங்கள், வீண் வரையும் செய்யாதீர்கள் என்ற அந்த வசனத்திற்கு ஒப்ப அளவோடு அதை நாம் சாப்பிட்டு அருந்தி வாழ்ந்தால் ஆரோக்கியமாக வாழலாமே தவிர அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வதை போன்று இவைகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அதனால் நோய்கள் ஏற்படும். மாட்டிறைச்சி சாப்பிடாதவர்கள் நோயினால் தாக்கப்படுவதை விட அளவுக்கு அதிகமாக மாட்டிறைச்சி சாப்பிட்டவர்கள் தான் நோய்க்கு ஆளாகிறார்கள் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இது குறித்து வரக்கூடிய வாரங்களிலே பார்ப்போம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد